அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபஸ்ட் டேயில் செகண்ட் ஸ்லாட்டில் நடந்த மேக்ஸ் 20 கொஷினுக்கான டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72 பைண்டர் வந்து 22 நாளில் 720 புத்தகங்களை பைண்ட் செஞ்சுருந்தா 660 புத்தகங்களை பைண்ட் பண்ண 12 நாட்களில் எத்தனை பைண்டர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது செயின் ரூலை பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? செயின் ரூலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? M1 D1 divided by work ஒன்றுங்களா ஈக்குவல் டு M2 D2 divided by work 2ன்னு கொடுப்போம் இல்லைங்களா. இங்கே ஒர்க்குன்றது என்னென்னா என்ன வேலையை செஞ்சாங்களோ அதுதான் ஒர்க். அப்போ 720 புக்ஸ் தான் பைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒர்க் ஒன்றுன்றது 720, ஒர்க் 2ன்றது பார்த்தீங்கன்னா 660. இது அப்படியே கொடுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 72 பேர் 22 நாளில் 720 புத்தகங்களை பைண்ட் பண்ணியிருந்தால் ஓகேவா, எத்தனை பேர்? ஓகேவா, M2. ஓகே, M2 இன்ட்டு எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 12 நாளில் 660 புத்தகங்களை பைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ M2ஓட வேல்யூ தானே கேட்குறாங்க. என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணலாமா? ஒரு 0 அடிச்சலாம், ஒரு 72 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 2 12, 11 2 22ங்களா, ஒரு 6 11 66. ஓகேவா? அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது? M2ஓட வேல்யூ என்ன? 11 × 11. 11 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 121ங்களா. ஓகேவா? 121. அப்போ 660 புத்தகங்களை பைண்ட் பண்ண நமக்கு எத்தனை பேர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 121 பேர் தேவை. ஓகேவா? 12 நாளில் முடிக்கிறதுக்காக. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு மேஜையின் விற்பனை விலை ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6875 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு லாபமாக 25% கிடைச்சிருக்கு அப்படின்னா மேசையோட கொள்முதல் விலை காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 25% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துப்போம்? 125% எடுப்போமா? 125% தான் இந்த 6875னா அவங்க கேட்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நம்ம எப்படி எடுத்துப்போம்? 100% தானே. அப்போ இது எவ்வளோ நம்ம சொல்லிட்டா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது சொல்லிடலாமா? இப்போ இது ரெண்டுமே பார்க்கும்போது 25 டேபிள் அடிக்கலாமா? 5 டைம்ஸ் இருக்குமா? 25. அப்போ 5%. இதை 25 அடிச்சுன்னா 2 டைம்ஸ் வரும் 50, மீதி ஒரு 18. ஓகேவா? 187ல் 7 டைம்ஸ் இருக்குமா? 25. மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 175 போச்சுன்னா 5 பாருங்க, 175 போச்சுன்னா ஒரு 5 12. ஓகேவா? 125ல் எத்தனை 25 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்குமா? அப்போ 5%ன்றது 275னா எனக்கு என்ன வேணும்? 100% வேணும். அப்போ 5% இன்ட்டு 20 பண்ணால் எனக்கு 100% கிடைக்குமா? அப்போ 275 நான் என்ன பண்ணணும்? 20 பெருக்கலாமா? 0 2 10, மீதி 1 14, 15 5, மீதி 1 2 4, 4 1 கூட்டினா 5. ஓகேவா? அப்போ 5500ன்றது அந்த புக்கோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? கொள்முதல் விலையா இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு எண்ணின் 20%த்தின் 25% 250க்கு சமம் அப்படின்னா அந்த எண்ணோட 35% என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 25%. ஒரு எண்ணோட 25%ஓட 20% தான் 250 அப்படின்னா அந்த எண்ணோட 35% என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் சரியாக இருக்குது, தமிழில் கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக சால்வ் பண்ணுற மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு பர்சன்டேஜ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்பீடாக பண்ணலாம். ஓகேவா? அந்த எண்ணம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எவ்வளோன்னு எடுத்துக்கணும்னா எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து 100% தான் எடுப்போம். அப்போ இந்த 100%ஓட 25%, அந்த 25% 20% தான் இந்த 250 எனக்கு தெரியுது. அப்போ இந்த 250ன்றது இந்த 100%ல் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், 100%ஓட ஒரு எண்ணோட 25% எவ்வளோ? அப்போ 100% 25%ன்றது 25. இந்த 25%ஓட 20%. ஓகேவா? அப்போ 25ல் 20% எவ்வளோ வரும்? 2.5ன்றது ஒரு 10%, இன்னும் 2.5 பண்ணால் 5%. அப்போ 25ஓட 20%ன்றது எவ்வளோ வரும்? 5% வரும். அப்போ இந்த 5% தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? அந்த எண்ணோட 35% கேட்குறாங்க. அப்போ நான் டேரெக்டாக 35% என்னன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஓகேவா? 5% 250, எனக்கு 35%. அப்போ 35 × 7 35. அப்போ இதே நான் 7 பெருக்கலாமா? 0 35, மீதி 3 14, 14 3 கூட்டினா 17. அப்போ அந்த எண்ணோட 35% என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1750 இருக்கும். ஓகே, இது ரொம்ப ஸ்பீடாக நம்ம அப்ரோச் பண்ண தெரிஞ்சால் ஓகே. அப்படி தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அந்த எண்ணோட ஓகேவா நம்ம பார்த்தோம்லையா 25%, இங்கே 20%. ஓகேவா? 25% 25/100 இன்ட்டு 20/100 ஈக்குவல் டு தான் 250 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த எண் என்னென்னு கிடைச்சிருமா? இது ஒரு முறை, இங்கே 5 முறைங்களா? 5 × 5 25ங்களா?
ஒரு முறை திரும்ப 20 முறைங்களா, அப்போ அந்த எண்ணுன்றது என்னவா இருக்கும் 250 × 20 இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த எண்ணுன்றது 250 × 20. இதை பெருக்கி ஃபுல்லாக கண்டுபிடிச்சாலும் சரி. ஆனால் அவங்க கேட்கக்கூடியது இந்த எண்ணோட 35% தான் கேட்குறாங்க. அப்போ 35% வேணும்னா என்ன பண்ணும், 35/100 பண்ணலாமா? ஓகே, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? இங்கே ஒரு 0க்கும் இங்கே ஒரு 0 அடிச்சிடலாமா? 25 × 5 50, 50 × 35 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1750 தான் கிடைக்கும். ஓகேவா, இதை இந்த மாதிரி 2 முறையுமே நம்ம அப்ரோச் பண்ணலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரே ஒரு கொஷின் தான். மீதி 19 கொஷின்ஸுமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்வப்னில் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு ஷோஃபாவை 16 நாளில் உருவாக்குறாங்களா. ஓகேவா, இவர் தனியாக செய்யாமல் அவங்க கூட ரேவதி அப்படின்ற ஒரு பர்சனை சேர்த்து செய்யும் போது அந்த ஷோஃபாவை உருவாக்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 128/17 days ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரேவதி மட்டும் அந்த ஷோஃபாவை தனியாக உருவாக்கினா அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா, நம்ம 2 மெத்தடில் எது பண்ணாலுமே கொஞ்சம், ஏன்னா வந்து இங்கே வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் ஃப்ராக்ஷனில் இருக்குன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தோம். எப்பவுமே ஃபஸ்ட் மெத்தட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னா நம்ம எப்பவுமே எல்சிஎம் மெத்தட் தானே சொல்லுவோம். எல்சிஎம் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நமக்கு டோட்டல் ஒர்க் என்னன்றது தெரியணும், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை செய்வாங்கன்றது தெரியணும். அப்போ தான் நம்மளால சொல்ல முடியும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்வப்னில்ன்ற பர்சன் 16 days அந்த ஷோஃபா உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இது அவங்களோட டைம். அதே ஸ்வப்னில் ப்ளஸ் ரேவதி 2 பேர் சேர்ந்து அந்த ஷோஃபா உருவாக்கி தான் எத்தனை நாள் ஆகிருக்குன்னா 128/17 days ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்தால் அந்த டோட்டல் ஒர்க் அப்படின்ற ஒரு யூனிட் எனக்கு தெரியல, டோட்டல் ஒர்க் எத்தனை யூனிட்னு எனக்கு தெரியும் இல்லையா. இப்போ 16க்கும் 128/17க்கும் நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி தான். ஓகேவா, இப்படி இருந்தால் நான் எப்படி எல்சிஎம் எடுப்பேன், இதை டிவைட் பண்ணி பாயிண்டெல்லாம் ஆக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஆக்க வேணாம். ஓகேவா, நமக்கு ஃப்ராக்ஷன் எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா. ஓகேவா, எல்சிஎம் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கக்கூடிய 2 வேல்யூக்கு எல்சிஎம், கீழே இருக்கக்கூடிய 2 வேல்யூக்கு HCF இருக்குமா. 1க்கும் 17க்கும் HCF எடுத்தால் என்ன வரும், நமக்கு 1 தானே. 16க்கும் 128க்கும் எல்சிஎம்னா 128ன்றது 16ஆல் கம்ப்ளீட்டாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அப்போது எல்சிஎம் என்ன வரும், 128க்கும் 16க்கும் 128 வரும். 128/1ன்றது என்னதான் 128 தான். அப்போ இது 2 மதிப்புக்கு எல்சிஎம் என்ன வரும், 128 வரும். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128 யூனிட். ஓகேவா, இப்போ இதை ஸ்வப்னில் மட்டும் செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. 16 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்வப்னில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃபிஷியன்சின்னு சொல்லுவோமா. ஓகேவா, எஃபிஷியன்சி எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டிவைடட் பை டைம் பண்ணணும் இல்லையா. அப்போ 128 16 நான் டிவைட் பண்ணால் ஸ்வப்னில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செஞ்சாங்கன்னு தெரியுமா. 128 நான் 16 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன அடிச்சு பார்க்கலாம். ஓகே, 16 நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 4 × 3 2ன்னு வருங்களா, திரும்ப அடிச்சு நமக்கு வரும் 8ன்னு வரும். ஓகேவா, அப்போ ஸ்வப்னில் மட்டும் ஒரு நாளைக்கு 8 வேலையை செஞ்சுருக்காங்க. அதுவே ஸ்வப்னில் ப்ளஸ் ரேவதி 2 பேர் சேர்ந்து செய்யும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 128 டிவைட் பை 128/17 வரும். அப்போ 128 கேன்சல் ஆகிட்டு 17 ஒர்க்ஸ் வரும். ஓகேவா, 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு 17 வேலையை செய்ய போகிறாங்க. ஓகே, இதில் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த வேலையை மொத்தமாக ரேவதி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் தானே கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 128 days. ஓகேவா, ரேவதி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 17 வேலை, அதில் ஸ்வப்னில் மட்டும் ஒரு நாளைக்கு 8 வேலைனா அப்போ 17 8 கழிச்சா ரேவதி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்கன்னு தெரியுமா. அப்போ 17 8 போச்சுன்னா ரேவதி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்க, 9 வேலையை செய்ய போகிறாங்க. அப்போ 128 டிவைட் பை 9 பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், ரேவதி இந்த வேலையை தனியாக செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கு மேலே அவங்க டிவைட் பண்ணி பாயிண்ட் எல்லாம் கொடுக்கல, டேரெக்டாக நமக்கு 128/9 days அப்படின்ற மாதிரி ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு எப்பவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு கொஷினுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது 2 பேரோட ஓகேவா, ஸ்வப்னில் ப்ளஸ் ரேவதியோட டைமிங் கொடுத்துருக்காங்க. 128/17 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்வப்னிலோட இதுவும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, 16 daysன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் A + B கொடுத்துட்டு A மட்டும் கொடுத்துட்டு B கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பியோட டைமிங் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா x × y டிவைட் பை எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ், எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128/9 days அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, 128/17 × 16 டிவைட் பை 128/17 டிஃப்ரென்ஸ் 16. ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், 17 16 பெருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 272 கிடைக்கும் இல்லையா. 128/17 × 16 டிவைட் பை 272. ஓகேவா, 272 128 போச்சு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 144 டிவைட் பை 17 வரும். இதை மேலே கொண்டு போகலாமா, 128/17 × 16 இன்ட்டு என்ன வரும் 17/144 வருமா.
17க்கு 17 கேன்சல் ஆகிடுமா? ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்னலாம் அடிக்கலாம்? 4 டேபிள் அடிக்கலாமா? இது 4 டைம்ஸ் 3 6 வருமா? இப்போ திரும்பி இதை அடிச்சு நம்ம என்ன அடிக்கலாம்? திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் அடிக்கலாமா? இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வருமா? இங்கே 3 2 வரும். இப்போ பாருங்கள் 128/9 days. ஓகேவா? இதை இந்த மாதிரி நம்ம அப்ரோச் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் வச்சும் அப்ரோச் கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துலையுமே நம்மளோட ஆன்சர் 128/9 days தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், ரூபாய் 9000 தொகைக்கு ஆண்டுக்கு 80% வட்டி விகிதத்தில் கடன் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போது 12 மாதத்துக்கு வட்டி என்ன பண்ணுறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே கூட்டு வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஈஸியான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையுமே ரொம்ப பேசிக் மெத்தட் தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆஃப் இயர் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுறாங்க. அப்போ 12 monthஸில் எத்தனை ஆஃப் இயர் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா ஆஃப் இயர்ன்றது. ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ 2. ஓகேவா? ஆஃப் இயர் கொஞ்சம் வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 2 ஆல் டிவைட் பண்ணணுமா? அப்போ 80% 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 40% கிடைக்கும். அப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன? 40% தான். அசல் தொகை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 9000 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் 2 முறை வட்டி கட்டணும். ஏன்னா 1 இயரில் 2 ஆஃப் இயர் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் 2 டைம் நான் வட்டி கட்ட போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வட்டி கட்ட போகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும்? 40% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அது எதுக்கு? அசலுக்கு மட்டும் தான் கட்ட போகிறேன். கூட்டு வட்டியாக இருந்தாலுமே முதல் முறை அசலுக்கு மட்டும் தான் வட்டி கட்டும். ஓகேவா? அப்போது 9000ல் 40% என்ன வரும்? 10% 900னா 40% என்ன வரும்? 3600 வருமா? ஓகே, ஃபஸ்ட் டைம் அசலுக்கான வட்டியை மட்டும் கட்டினா போதும். செகண்ட் டைம் போய் வட்டி கட்ட போகிறேன். ஓகேவா? செகண்ட் 6 monthsக்கான வட்டியை நான் போய் கட்ட போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல அசலுக்கான ஒரு 40% கட்டணும்னா 9000ல் 40% நம்ம என்னென்னு பார்த்தோம்? 3600ன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது கூட்டு வட்டின்றதுனால அசலுக்கான வட்டியை மட்டும் கட்டக்கூடாது. முன்னாடி முறை ஓகேவா? ஃபஸ்ட் டைம் நான் கட்டின வட்டிக்கும் நான் என்ன பண்ணுவேன்? 40% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்போ 3600ல் 40% என்ன வரும்? ஓகேவா? 10% 360னா இன்ட்டு 4 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1200 1414 வருமா? ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ கூட்டு வட்டி என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே நான் கட்டின வட்டி தானே. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் கட்டின கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடைக்குமா? 6000 7200 8200 8640 ரூபா நான் கூட்டு வட்டியாக கட்டியிருக்கேன். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் 720, அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? அதோட HCF 4ன்னு கொடுத்துட்டு அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே இதுக்கு ஃபார்முலாலாம் எனக்கு தெரியும் தான். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி கொஷின் பார்த்தாலே நம்ம நல்லா ஸ்பீடாக அப்ரோச் பண்ணி வச்சோம். 2 எண்ணோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு HCF தான் கேட்குறாங்கன்னா அந்த பெருக்கல் பலன் நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க எல்சிஎமோ HCF ஏதோ ஒன்று டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்னொன்று கிடைச்சிடும். அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180ன்னு கிடைக்கும். அப்போ HCF 4னா எல்சிஎம் என்னவா இருந்திருக்கும்? 180 இருந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x × y = LCM × HCF ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? HCFோட வேல்யூ 4, எல்சிஎம் தான் கேட்குறாங்க. பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க? 720 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடித்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 180 தான். அப்போ எல்சிஎமோட வேல்யூ 180. ஓகேவா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்றதுனால நம்ம ஸ்பீடாக அப்ரோச் பண்ண கற்று வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்க்க ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் எக்ஸின் 45%ன்றது ஒய்யோட 15% சமம் அப்படின்னா x is to ஒய்யோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்களா? ஓகேவா? 45% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு 15 15 15 45. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 3x = 1y இருக்கா? அப்போ x is to ஒய்யோட ரேஷியோ நம்ம எப்படி எடுப்போம்? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3ன்னு எடுப்போமா? அப்போ x is to yக்கான ரேஷியோ என்ன வரும்? நமக்கு 1:3ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஆறு பேனாக்களின் கொள்முதல் விலையும் 5 பேனாக்களின் விற்பனை விலையும் சமமாக இருக்கின்றது எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 6 pence ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 penceன்னு சொல்லியிருக்காங்களா? இதை நம்ம எப்படி எடுத்துப்போம்? காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 5 பொருள்னா செல்லிங் ப்ரைஸ்ன்றது 6 பொருள் எடுத்துப்போமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 5 பொருள்னா செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 பொருள். பாருங்கள், அப்போ 5 பொருளை வாங்கி 6 பொருளுக்கு விற்றுருக்காங்கன்றது ஈக்குவல். அப்போது ஒரு பொருள் அவங்களுக்கு லாபம் தானே. ஓகேவா? 5 பொருளுக்கான காஸ்ட் ப்ரைஸ்ன்றது அவங்களுக்கு 6 பொருள். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 6 pence
சேம் as தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 பென்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 5, செல்லிங் ப்ரைஸ் 6. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தானே இருக்குது. அப்போ ₹1 உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு பொருள் ப்ராஃபிட், எவ்வளோ பொருளுக்கு 5 பொருளுக்கு 1 ப்ராஃபிட். அப்போ 1/5 நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், 20%ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸாக இருக்கும். இதை நம்ம மாற்றி இங்கே எடுக்கும்போது இது என்னவானா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ₹5, செல்லிங் ப்ரைஸ்ன்றது ₹6. அப்போ ₹1 அதிகமாக இருக்கு இல்லையா. அப்போ ₹5 வாங்கி ₹1 எக்ஸ்ட்ரா விற்றுருக்காங்கன்றப்போ ₹5 ₹1 லாபம். இல்லை இன்ட்டு நம்ம 100 பண்ணாலுமே கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 20% தான் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். ஓகேவா, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையானது மார்க் ப்ரைஸ்ன்றது அதன் கொள்முதல் விலையை விட, அதன் அடக்க விலையை விட 60% அதிகமாக மார்க் பண்ணுறாங்க. 20% தள்ளுபடி கொடுத்து வித்திருந்தால் அவங்களுக்கு அங்கே லாபமாக எவ்வளவு சதவீதம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, மார்க் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, மார்க் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளோட குறிக்கப்பட்ட விலை மார்க் ப்ரைஸ்ன்றது எப்படி இருக்குன்னா கொள்முதல் விலையை விட 60% அதிகமாக இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம ₹100 எடுத்துக்கலாம். ஓகேவா, ₹100 எடுத்துக்கலாம். இதை விட 60% அதிகமாக வச்சு மார்க் பண்ணியிருந்தா மார்க் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 100ல் 60%ன்றது எவ்வளோ, 60ங்களா. அப்போ 100 + 60 ₹160 மார்க் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் ப்ரைஸில் தான் எப்போவுமே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 160ல் 20%ன்றது எவ்வளோ வரும், 16ன்றது 10%, இன்னொரு 16 பார்த்தீங்கன்னா 32ங்களா. அப்போது 32 ருபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 160ல் 32 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 128ன்னு கிடைக்குமா. இப்போ பாருங்கள், அவரோட காஸ்ட் ப்ரைஸ் ₹100, அவரோட செல்லிங் ப்ரைஸ் ₹28. அப்போ அவருக்கு ப்ராஃபிட்டாக எவ்வளோ இருக்கும், 28% ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட். அப்போ 100க்கும் 128க்கும் டிஃப்ரென்ஸ் 28. 28ன்றது 100ல் தானே, எப்படி காஸ்ட் ப்ரைஸில் தானே சொல்லுவோம், ப்ராஃபிட்ன்றது காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 100ல் 28ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 28%. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துட்டு அதனோட வலைப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. உருளையோட வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னது, சிஎஸ்சிக்கு ஃபார்முலா 2πRHன்னு வருங்களா. ஓகேவா, இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸோட வேல்யூ வந்து 70 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஃபார்முலாவில் கொடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதனோட சிஎஸ்சி வலைப்பரப்பு நமக்கு என்னென்னு கிடைச்சிருமா, 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 70, ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஓகேவா, எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அதனால் யூனிட் கன்வர்ஷன் கூட எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண 1 7 7 70ங்களா. ஓகேவா, 2 × 22 44, 44 × 10 440 இன்ட்டு 14ங்களா. ஓகேவா, இதையும் எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 440 × 10 பண்ணிடலாமா. 10 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4400ன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 440 × 4 பண்ணலாமா, 0 16 மீதி 1 16 17. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும், 440 × 14 கிடச்சிரும் இல்லையா. 0 6 11 மீதி 1 5 6. ஓகேவா, அப்போது உருளையோட வலைப்பரப்பு என்னவா வந்திருக்கும், 6160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, சிஎஸ்ஏனா ஏரியா தானே, அப்போ ஸ்கொயர். ஓகேவா, அதே வால்யூம் வந்தால் சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், 384 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது 12 வினாடிகளில் ஒரு மின் கம்பத்தை கடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ரயிலானது ஓகேவா, அதே 384 மீட்டர் லென்த் இருக்கிற ட்ரெயின், அதே நீளமுள்ள இன்னொரு ட்ரெயின், அதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இருக்கிற ட்ரெயினை கடக்க எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 12 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஷின் தான், ஆனால் ஈஸியான கொஷின் தான். இது இன்னும் நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மின் கம்பத்தை கடக்க ஒரு டைமிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. நம்ம எப்பவுமே பார்ப்போம், ட்ரெயின்ன்றது கிராஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் நோ லென்த் ஆப்ஜெக்டாக லென்த் ஆப்ஜெக்டான்னு பார்க்க சொல்லுவோம். மின் கம்பம்ன்றதுனால கண்டிப்பாக அதுக்கு லென்த் கிடையாது, அப்போ நோ லென்த் ஆப்ஜெக்ட். அப்போ நோ லென்த் ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ண ஒரு டைம் எடுத்துக்குது அப்படின்னா அது என்ன டைமிங்காக இருக்கும், அந்த ட்ரெயின் அதனோட லென்த்தை கிராஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் தான் அந்த 12 செகண்ட்ஸ். அப்போ அந்த 384 மீட்டரை தான் 12 செகண்ட்ஸில் அது கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ட்ரெயின் ஓகேவா, அதே அளவுக்கு நீளமுள்ள இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. ஓகேவா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது, ரெண்டுத்தோட லென்த் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்று கடக்க எவ்வளோ டைமிங் ஆகுது, 12 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போது மின்கம்பத்தை கடக்க ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா. மின்கம்பத்தை கடக்க எடுத்துக்கிட்ட டைமிங்கிறது அதனோட லென்த் கடக்கவே எடுத்துக்கிட்ட டைமிங் தான். திரும்ப இன்னொரு ட்ரெயினை கடக்கவும் அதுக்கு அதே டைமிங் தான் ஆயிருக்கு அப்படின்னா என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஈக்குவல்
இப்போ டைமிங் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதனோட ஸ்பீடுமே ஈக்குவல் தான். ஓகே, ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடுமே ஈக்குவல் ஸ்பீட் தான். அப்போ நம்ம முதல் ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிச்சாலே ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடும் அதனே சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடுமே நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெயினை வச்சு ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ட்ரெயின்ன்றது என்ன பண்ணியிருக்கு, மின் கம்பத்தை கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனோட ஸ்பீட் எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஓகேவா, கடந்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நோ லென்த் ஆப்ஜெக்ட்ன்றனால டிஸ்டன்ஸ்ன்றது ட்ரெயினோட லென்த்தே தானே. அப்போ 384 மீட்டர் டிவைட் டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸா. கேன்சல் பண்ணலாமா? 3 டைம்ஸ் 2 வருங்களா, 2 டைம்ஸா. அப்போ 32 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீட். ஓகேவா, இங்கே நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கூற்றுப்படி பார்க்கும்போது ரெண்டு ட்ரெயினோட லென்த் ஈக்குவல். ஃபஸ்ட்டு ட்ரெயின் அதனோட லென்த்தை கடக்க எடுத்துக்கிட்ட டைமே தான் ஆப்போசிட்டில் வரக்கூடிய இன்னொரு ட்ரெயினையும் கடக்க எடுத்துக்குதுன்றப்போ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடுமே என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 32 மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். ஓகேவா, அப்படி இல்லை அந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஸ்பீட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருதுன்றப்போ ஓகேவா ரெண்டுமே வந்து மூவிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ட்ரெயினும் மூவிங்கில் இருக்குது, அது கிராஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரெயினுமே வந்து மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஸ்பீட் என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீட் வரும். அதாவது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடுமே ப்ளஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு. அப்போ S1 + S2ன்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீட் செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடாக. ரிலேட்டிவ் ஸ்பீட் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் பை டைம் கொடுப்பேனா. ஓகேவா, இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்னவாக இருக்கும், ரெண்டு ட்ரெயினுக்கும் லென்த் இருக்குது, அது கிராஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுமே லென்த் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ இன்னொரு ட்ரெயின்ன்றதும் லென்த் இருக்கக்கூடியது தான். அப்போ ரெண்டுத்தோட லென்த் ஈக்குவல் அப்படின்னா டிஸ்டன்ஸ்ன்றது என்னவாக இருக்கும், 384 + 384 இருக்குங்களா. டைமிங் பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி ட்ரெயின் ஒன்னோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ S1 இருக்க இடத்துல நான் 32ன்னு கொடுக்கலாம், ப்ளஸ் S2 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, 384 + 384 பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 768ன்னு வருமா. டிவைடட் பை 12 பண்ணணுமா, கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 டைம்ஸ் 4ன்னு கிடைக்குமா. ஓகேவா, 64. இங்கே நான் S2 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ் 32 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், -32ன்னு வருமா. 64ல் 32 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 32 மீட்டர் பர் செகண்ட். அப்போ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்னவாக இருக்கும், 32 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறது எலக்ட்ரிக் போல். ஓகேவா, ஒரு மின் கம்பத்தை கடக்குது, மின் கம்பத்துக்கு லென்த்து கிடையாது. அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது அங்கே ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகேவா, இது பிக்சராக கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு மின் கம்பம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா, இந்த மின் கம்பத்தை தான் கடக்குது அப்படின்னு சொல்லும்போது கடந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டாக இங்கே வந்திருக்கணும் இல்லையா. இப்போ என்னவா இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின் கம்ப்ளீட்டாக அதனோட லென்த்து கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா. அப்போது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மின் கம்பத்தை கடந்த லென்த் அப்படின்னா அதனோட லென்த்தையே அது கம்ப்ளீட்டாக கடந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓகேவா 384 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின், அதுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்களா. அதனோட லென்த் என்ன சொல்கிறாங்க, 384 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க, சம நீளம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ட்ரெயின் இப்படி போயிட்டுருக்கு, இந்த ட்ரெயின் இப்படி வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணது எவ்வளோ டைம் இருக்கா, 12 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம் என்ன மீனிங், இங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின் இங்கே வந்திருக்கணும் இல்லையா. ஓகேவா, இதுக்கு தான். ஓகேவா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தான் டைமிங் எவ்வளோ ஆயிருக்கு, 12 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் அது மொத்தமாக எவ்வளோ லென்த்தை கிராஸ் பண்ணியிருக்கு, 384 இன்னொரு ப்ளஸ் 384 அப்போ 768 மீட்டரை அது கிராஸ் பண்ணிக்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடைக்கும். அதில் ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணி சொல்லிடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், 32க்கு முன் உள்ள அனைத்து பகா எண்களின் சராசரி என்ன. ஓகேவா, நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போதே சொன்னோம், ப்ரைம் நம்பர்ஸை பற்றி கொஷின்ஸ் வந்து SSC GDயில் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ப்ரைம் நம்பர்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். 32க்கு பிஃபோர் வரைக்கும் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா ஆவரேஜ் அப்படின்னா என்னது, சம் பை எண் தானே கொடுப்போம். ஓகேவா, அப்போ சம் என்னென்னா மொத்தமாக என்ன எண்கள் இருக்குன்றது எனக்கு தெரியணும் இல்லையா. ப்ரைம் நம்பர்ஸ்ன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக இல்லை, 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்போ 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 11 13 15 கிடையாது, 17 19 21 கிடையாது, 23 27 இல்லை, 29 31. அப்போ 32க்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். முதல்ல அப்போ எத்தனை கவுண்ட் பண்ணணும் இல்லையா, 2 4 6 8 10 11 நம்பர். ஓகேவா, இப்போ மொத்தமாக 11 நம்பர். ஓகேவா, இது எல்லாத்தையும் கூட்டி 11ஆல் டிவைட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், 32க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து பகா எண்களின் சராசரி எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இது எல்லாத்தையும் கூட்டலாங்களா, 30 ஒரு 50 70 80 90 100 110 120 130 140
150, ஓகேவா, 150, 155, 157, 160, ஓகேவா. அப்போ மொத்தமாக 160 வரும். 160 11 டிவைட் பண்ணலாமா? 1 டைம், மீதி ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். 4 டைம்ஸ் 44, மீதி ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? பாயிண்ட் கொடுத்துட்டு 0 கொடுத்தா 5 டைம்ஸ் வரும். திரும்ப ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். பாயிண்ட் கொடுத்தனா 0 கொடுத்தனா 4 டைம்ஸ் வரும், ஓகேவா. அப்போ 32க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.54 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 எண்களின் சராசரி 32ன்னு கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினா, ஓகேவா, சராசரின்றது என்னவாயிடுச்சா 28 மாறிடுச்சு அப்படின்னா நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆவரேஜில் இது நம்ம ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் சொல்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. 5 எண்களோட சராசரி என்னன்னு சொல்லியிருக்காங்க? 32ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணை நீக்கிட்டு அது எத்தனை எண்ணா மாறிடும்? 4 எண்ணா மாறிடும். இப்போ ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சா 28 ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவும் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஒன்று டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா. இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 4 குறைஞ்சிருக்கு, ஓகேவா. 2 பக்கமும் குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம்னு சொல்லுவோமா, ஓகேவா. இப்போ என்ன ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 4 × 5, 4 × 5 என்ன வரும்? 20ங்களா. 1 × 28, 28. இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 48. அப்போ நீக்கப்பட்ட எண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 இருக்கும், ஓகேவா. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் போடுவோம். ஒன்று மாறி ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் ஆஇருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். மற்றபடி பிளேசஸ் இதே தான், சேம், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், 1003 சாக்லேட் மற்றும் 2703 மிட்டாய்கள் மாணவர்களிடம் பகிர்ந்து கொடுக்கும்போது, ஓகேவா, எல்லாமே சமமாக பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா மாணவர்களோட எண்ணிக்கை அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதிகபட்சம் மாணவர்களின் எண்ணிக்கை. அதிகபட்சம்னாலே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 2 வேல்யூஸ் பார்த்தா ரொம்ப பெரிய வேல்யூஸாக இருக்குது. இது பார்க்கும்போதே காமனாக இது இந்த டேபிளில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல் டிவிஷனில் நம்மளால் சொல்ல முடியாது. எல் டிவிஷனில் சொல்ல முடியாத வேல்யூஸ் பெருசாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷன் மெத்தட் போயிடுவோம் இல்லையா, ஓகேவா. பெரிய நம்பர் எது? இதில் 273 தானே, ஓகேவா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? 1003 டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 2703 எத்தனை 1003 இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குமா? ஆனால் என்ன வரும்? 2006ன்னு வருமா, ஓகேவா. 2703 2006 நமக்கு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா. 6 போச்சுன்னா 694, 697 கிடைக்குமா? இப்போ திரும்ப 1003 உள்ளே எடுத்துகிட்டு போட்டு டிவைட் பண்ணுவோமா? 1003 ஒரு முறை இருக்குமா? 697 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 300, 306ன்னு கிடைக்குமா? திரும்ப என்ன பண்ணுவோம்? இந்த 697 உள்ளே கொண்டு வருவோமா? 2 டைம்ஸ் இருக்குமா 306ன்றது? 612ங்களா, 585 வருமா? திரும்ப இந்த 306 உள்ளே கொண்டு வரலாமா? 306ல் எத்தனை 85 இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குமா? 15, இது 24, 25ங்களா. 306ல் 255 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 45, 51ன்னு கிடைக்குமா? திரும்ப 85 உள்ளே கொடுப்போமா? 85ல் எத்தனை 51 இருக்குன்னா ஒரு முறை இருக்குமா? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 85ல் 51 போச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 50 போச்சுன்னா 35, 34ன்னு கிடைக்குமா, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 51 உள்ளே கொண்டு வந்து போட்டு டிவைட் பண்ணுமா? 51ல் எத்தனை 34 இருக்கும்? ஒரு முறை இருக்குமா? 51ல் 34 போச்சுன்னா எனக்கு கிடைக்கும்? நமக்கு 17 கிடைக்குமா, ஓகேவா. திரும்ப 34 உள்ளே எத்தனை டிவைட் பண்ணலாமா? 34ல் எத்தனை 17 இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குமா? 17. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஃபைனலாக எதால் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைச்சது, அதுதான் என்னவா இருக்கும்? HCF வேல்யூவாக இருக்கும், ஓகேவா. அப்போ 17 அப்படின்றது, ஓகேவா. அப்போ அங்கே அதிகபட்சம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதிகபட்சமாக எத்தனை சாக்லேட் கொடுக்கலாம்னா 17 சாக்லேட் கொடுக்கலாம். எத்தனை மிட்டாய் கொடுக்கலாம்னா 17 மிட்டாய் கொடுத்து பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், 3 நோட்டு புத்தகங்கள் மற்றும் 6 பேனாவின் விலை ரூபாய் 3000. ஒருவர் அதே அளவு பணத்தில் ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் 12 பேனாவை வாங்கலாம் அப்படின்னா ராஜு 15 பேனா வாங்க விரும்புகிறார். இனி எவ்வளவு பணம் அவர் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. இப்போ ராஜுக்கு ஒரு கடையில் இதுதான்ப்பா விலை அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ராஜுக்கு இங்கே 15 பேனா வேணும். அப்போது 15 பேனா வேணும்னா அவர் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு கேட்குறாங்க. இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? ஒரு பேனாவோட விலை தெரியணுமா? இதுக்கு நம்ம நம்பர் சிஸ்டமில் பார்த்த மாதிரி, ஓகேவா, ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி தான் ஒரு பேனாவோட விலை என்னன்னு சொல்ல முடியுமா? 3 நோட்டு புத்தகம் ப்ளஸ் 6 பேனாவோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதே ஒரு நோட்டு புத்தகம் ப்ளஸ் 12 பேனாவோட விலை, ஓகேவா. 12 பேனாவோட விலை எவ்வளோனா அதே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னா 3000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு இதில் என்ன வேணும்? பெண்ணோட விலை வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நோட் புக்கை கேன்சல் பண்ணணுமா? நோட் புக்கை கேன்சல் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 3ஆல் கேன்சல் பண்ணணும், ஓகேவா. 3ஆல் பெருக்குனா 3 நோட் புக், இங்கே 3 நோட் புக்னு வரும்போது நான் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணுங்களா, ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஓகேவா. 3n + 6p
ஈக்குவல் டு 3000 எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் 3 பெருக்குனா 3n ப்ளஸ் 36p ஈக்குவல் டு 9000 வருமா? இப்போ நான் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தா ப்ளஸில் இருக்குது, அதே இது மைனஸில் இருந்தால் நான் கேன்சல் பண்ணேன். அப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், சைன் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகேவா, எல்லாத்தையும் மைனஸ் ஆக்கிடுறேன். இப்போ பாருங்கள் 3n கேன்சல் ஆகிடுமா? அதாவது ப்ளஸ் இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். மீன் இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 30p ஈக்குவல் டு மைனஸ் 9000 ப்ளஸ் 3000 என்ன வரும் நமக்கு, மைனஸ் 6000 வருமா? மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? 1 3 3 2 3 6 அப்போ 200. ஒரு பெண்ணோட விலை 200 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 15 பென் வாங்கணும். அப்படின்னா என்ன பண்ணும், 15 × 200 பண்ணணுமா? பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஓகேவா, 3000 ரூபாய்ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ 15 பெண்ணோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோலத்தின் ஆரம் 50% அதிகரித்தால் அக்கோலத்தின் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்குறாங்க. கேட்கக்கூடியது பார்க்கணும், ஏரியா அதிகரிக்கக்கூடிய சதவீதம் கேட்குறாங்களா இல்லை வால்யூமான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இங்கே வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், +or-x +or-y +or-xy/100 யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா இங்கே 2 முறை யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது 50% இன்க்ரீஸ்ன்ற ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்கனால இங்கே மைனஸ் வர வாய்ப்பு இல்லை, எல்லாமே ப்ளஸ் வழி தான். அப்போ x + y + xy/100 எடுத்துக்கலாமா? ஓகே, வால்யூம்னு கேட்குறதுனால நான் இதே என்ன பண்ணணும், 2 முறை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போமா? xy/100 எடுத்துக்கலாமா? ஓகே, இங்கே எக்ஸோட வேல்யூ +50 தான், ஒய்யோட வேல்யூ +50 தான். ஏன்னா ஒரே ஒரு 50% இன்க்ரீஸ். ஏன்னா இங்கே 6 கோலம் பற்றி பேசும்போது ஒரே ஒரு ரேடியஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, கோலமோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, 4πr3. அப்போ 6ன்றது 3 ஒரு r³ வருது இல்லையா? அப்போ ஒரே ஆரோட வேல்யூ தான் நம்ம 3 முறை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, அப்போ +50 +50 +50 × 50 /100 எடுத்துக்கோமா? 2 0 கேன்சல் ஆகிடுமா? 100 + 25 அப்போ 125 வருமா? ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது எனக்கு 125 வந்தது இல்லையா? +125 தான் வரும். அப்போ ப்ளஸ்ன்ற எக்ஸ் இருக்க இடத்துல +125 எடுத்துக்கலாம். ஒய் இருக்க இடத்துல இன்னொரு முறை 50. ஓகேவா, 50 + 125 × 50 /100 எடுத்துக்கலாமா? இது ஒரு முறைனா இது 2 முறையா? ஓகே, இப்போ 125/2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 125ல் பாதி. ஓகே, 125 + 50 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சோம், 175ங்களா? ப்ளஸ் 125ல் பாதினா 62.5. இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 237.5 கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஓவராலாக அதோட வால்யூம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 237.5% இன்க்ரீஸ். ஓகே, இங்கே ஒரு சில டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதே வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் ப்ளஸில் வந்துருந்தால் கண்டிப்பாக இன்க்ரீஸ், மைனஸில் வந்துருந்தால் டிக்ரீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வணிகர் தனது பொருளின் குறிக்கப்பட்ட விலையாக கொள்முதல் விலையை விட 50% அதிகமாக குறிக்கிறார், அதில் 20% தள்ளுபடி வழங்குகிறார் அப்படின்னா அவருக்கு தள்ளுபடி அளித்த பிறகு எவ்வளவு லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இதே கொஸ்டின் பேப்பரை இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம், அதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்துப்போமா? ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸை விட 50% அதிகமாக மார்க் பண்ணுறாங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபானா மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், இதோட 50% போட்டுமா? 100ல் 50% 50, அப்போ 100 + 50 150 ரூபாயா மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 150 ரூபாயில் தான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 150ல் 20%ன்றது எவ்வளோ, 30யா? அப்போ 150ல் 30 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 120 ரூபீஸ்னு கிடைக்குமா? இப்போ பாருங்கள், அவரோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா, அவரோட செல்லிங் ப்ரைஸ் 120 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் அங்கே எவ்வளோ, 20 ரூபா ப்ராஃபிட். 100 ரூபாயில் 20 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குமான டிஃப்ரெண்ட் தான் ப்ராஃபிட். அப்போ 20 ரூபா ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் / காஸ்ட் ப்ரைஸ் × 100ன்னு பண்ணுவோமா? 100க்கு 100 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 20% கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு தான் இந்த மெத்தட். 100ல் 20ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் சொல்லிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் டேயோட டிஸ்கஷன்லையும் இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்கேயும் பாருங்கள், ரூபாய் 8400ன்றதை PQRன்ற 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. என்ன விகிதத்தில்னா 2/3 3 1/3ன்ற ரேஷியோ பகிர்ந்து கொடுத்தா 6க்கு இதில் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 8400 ருப்பீஸ் தான் PQRக்கு 3 பேர் கொடுக்குறோமா, 2/3
3 1/3 ரேஷியோவில் கொடுக்குறோம். இந்த ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகும். இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குன்றதா இந்த ரேஷியோ நம்ம நார்மல் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, எதுவுமே இல்லைனாலும் கீழே 1 இருக்கிறதா மீனிங் சொன்னோமா. இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ரேஷியோவை நார்மல் வேல்யூஸை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுக்கும் நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா. 3 1 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 3. அந்த எல்சிஎம் வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணாலும் சரி, இல்லைனா எல்லா ஃப்ராக்ஷனோடவும் அந்த எல்சிஎம் வேல்யூ பெருக்குங்க. ஓகேவா, 3க்கு 3 கேன்சல் ஆகிடுமா, இங்கே ஒரு 3க்கு இங்கே ஒரு 3 கேன்சல் ஆகிடுமா, ஃபைனல் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 × 1ங்களா, அப்போ 2. ஓகேவா, 3 × 3 9, இங்கே 1 × 3 1 × 1 தான் இருக்கும், அப்போ 1ங்களா. இப்போ ஃபைனலாக PQRக்கு என்ன ரேஷியோவில் பகிர்ந்து கொடுக்க போகிறாங்கன்னா 2:9:1 ரேஷியோவில் தான் பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க கேட்கக்கூடியது இதில் 6க்கு எவ்வளோ அமௌண்ட் போகுன்றது தானே கேட்குறாங்க. மொத்தமாக ரேஷியோவில் எவ்வளோ ஷேர் இருக்குது, 10 12 ஷேர் இருக்குது. 12 ஷேரில் 6க்கு எவ்வளோ ஷேர் கொடுக்குறோம், நாம ஒரு ஷேர் தான் கொடுக்குறோம். ஓகேவா, 12ல் ஒரு ஷேர் தான் 6க்கு. மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 8400ங்களா. ஓகேவா, ஒரு 12 12 7 12 84ங்களா. 1 × 7 700 என்ன வரும் நமக்கு, 700 ரூபாய். அப்போ 6க்கு மட்டும் எவ்வளோ தொகை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயை கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின். ஓகேவா, ஸ்கொயர் பண்ண சொல்லி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, டெசிமல் இருக்குது அவ்வளோதான். ஓகேவா, 0.1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தெரியணும். 0.01 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ என்ன கிடைக்குன்றது நமக்கு தெரியணும். இந்த மாதிரி பாயிண்ட் இருந்தாலும் முதல்ல என்ன பண்ண சொல்லுவோம், நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயரோட வேல்யூ 1ங்களா. ஒரு பாயிண்ட்டை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சரில் என்னவா இருக்கும், 2 பாயிண்ட் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, இங்கே பாருங்கள், திரும்ப 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 2 பாயிண்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் என்ன பண்ணணும், 4 பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லுவோமா. 2 3 4. ஓகேவா, அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஆட் பண்ணலாமா. இதுவுமே வேணால் உங்களுக்கு 0.001 கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 0 1 0. ஆன்சர் 0.0101. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷினுமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஓகேவா, 5 வருஷத்துக்கு, ஓகேவா, 5 இயர்ஸ்க்கு ஒருத்தர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அசலில், ஓகேவா, அசலில் 2/5 பங்கு கட்டியிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா, அசலில் 2/5 பங்கு வட்டியாக கட்டியிருந்தார் அப்படின்னா அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, 2/5 அதுக்கு ஈக்குவல் பர்சன்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், 40% சொல்லுவோமா. ஓகேவா, அப்போ 5 வருஷத்தில் ஓகேவா ஒருத்தர் 40% வட்டி தனி வட்டியாக கட்டியிருந்தார். ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார், கேன்சல் பண்ணுவோம், ஒரு முறை இங்கே 8 முறைங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி கட்டியிருப்பார். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8%. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது 2/5 பார்க்கும்போது 40%. இப்போ 5 இயர்ஸ் 40%, 1 இயருக்கு 8% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பென் பேப்பர் கூட தேவைப்படாது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 2ன்றதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, 5ன்றதை வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஃப்ராக்ஷன் இருந்தால் எப்போ SI = PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2, அசல் வந்து 5, என்னன்றது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். /100ங்களா, ஒரு முறை 20 முறைங்களா, ஒரு முறை 4ங்களா. அப்போ R வேணும்னா 4 × 2 8%. ஓகேவா, இப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லை கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கொஷின் ரீட் பண்ணும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, 20 கொஷின்ஸுமே ஈஸியாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் டைம் எங்கே எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஷின் மட்டும் தான் நமக்கு, அது ரொம்பலாம் ஆகாது, ஒரு நிமிஷத்துக்கு கிட்ட போகும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இப்போ வரப்போகிற GD எக்ஸாமுக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலான்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் பேப்பர்ஸே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களுமே டாபிக்ஸ் கவர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.